Have you ever felt invisible? Like what you do doesn't matter. தகுதியற்றவர்களாய் எதற்குமே பிரயோஜனமில்லாதவர்களாய் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களா? God gives you a personal reminder in Isaiah 43:4. You are honored in my sight. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். That means you carry weight, dignity and importance, not because of your job, status or opportunity or even popularity, but simply means God chose to love you. ஆண்டவர் உங்களை நேசிக்கணும் என்று தீர்மானித்ததினால், ஆண்டவர் உங்களை நேசிப்பதினால் நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் கனம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அருமையாய் இருப்பது ஒன்று, கனம் பெறுவது இன்னும் மேன்மை. Being honored is something much greater. As a human being, how can we be honored by God? Why is God saying that we are honored? Because He loves us so much. He sees us as His own royalty. அவருடைய விலையேற பெற்றவர்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அவர் பார்க்கிறார். When you feel small or unseen, remember God honors you. In God's sight, you are not just included, you are honored. The world calls you ordinary, but God honors you. உலகம் உங்களை தரம் தாழ்ந்து பேசினாலும் கர்த்தர் உங்களை கனம் பெற்றவர்களாய் பார்க்கிறார். He lifts your head. He has given you purpose. He calls you worthy even in brokenness. உடைக்கப்பட்ட நேரத்திலும் அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். Let's pray. Father God, thank you for your wonderful word. நீர் எங்களை நேசிக்கிறீங்க. என் பார்வையில் கனம் பெற்றவள் என்று எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா. Such a great thing. Thank you Lord. You make us worthy by your blood. உடைய இரத்தத்தினாலே எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, எல்லாம் உம்மால் வருகிறது. நீர் எங்களை கனம் பெற்றவர்களாய் பார்ப்பதினால் நாங்கள் செய்வது எல்லாவற்றிலும் கனம் பெற்றவர்களாய் நிற்போம். Whatever we do, we will stand honored among all the people. In Jesus' name, amen.